Hi friends, welcome back to Financial Diary channel. நம்ம இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் என்னன்னா பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது. எனக்கு கூட இதில் லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்குது. ஆனால் நான் இந்த எஜுகேஷன் பர்பஸுக்காக நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டுன்னா என்னென்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா அது ரிஸ்க்குன்னு நினைப்போம். ஸோ ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குங்க இதில். ஏன்னா நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வண்டி தெரியல ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு தெரியலன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். அதே டிரைவிங் தெரிஞ்ச ஆள் கார் ஓட்டினா அது ஆக்சிடெண்ட் ஆகாது. அதே மாதிரி தாங்க ஷேர் மார்க்கெட்டும். இதை பற்றி நீங்கள் நல்லா ஃபண்டமெண்டலாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி பற்றி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடான நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் இதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு தான் இது செய்யணும். நிறைய பேர் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் டிப்ஸு கேட்டுட்டு வேறு ஆள் பண்ணுறது பார்த்துட்டு இவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதில் நிறைய காசு அவங்க லாஸ் பண்ணுவாங்க. சம்பாதிக்கிறதோட நிறைய காசை தான் அதில் விடுவாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க இந்த ஷேர் மார்க்கெட்னா ஆக்சுவலி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு வேணும். அப்போது ஆக்சுவலி ஒரு காசு வருதுன்னா அவர் கம்பெனிலேருந்து லோன் எடுக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு இன்வெஸ்டருக்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவர் ஐபிஓவில் ஷேரை இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 வழி இருக்குது. இதில் ஐபிஓ தான் ரொம்ப நல்ல மெத்தட். ஏன்னா இதில் உங்களுக்கு லோன் எடுத்தாங்கன்னா அதில் இவருக்கு டெப்ட் இருக்கும், கடன் இருக்கும். இதில் கடன் கிடையாது. இன்வெஸ்டர் எடுத்தோன்னா அதில் அவரோட டிசிஷனும் இருக்கும். ஐபிஓ கொடுத்தோன்னா இதில் ஓனருக்கு டிசிஷன் எடுக்கிற கம்பெனியில் ஃபுல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு தனியாக இண்டிவிஜுவல் இது இருக்கும். ஸோ ஐபிஓவில் அவங்க ஷேரை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஐபிஓ மூலியமாக ஷேரை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது பர்ச்சேஸ் பண்ண ஷேர் என்ன ஆகும்னா நம்மளும் அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான். இப்போ இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், எங்கே சேல் பண்ணோன்னா இதுக்கான தனி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று என்எஸ்சி இருக்குது, இன்னொன்று பிஎஸ்சி இருக்குது. என்எஸ்சி சொன்னால் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க, பிஎஸ்சி சொன்னால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க. இந்த மாதிரி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது மூலியமாக நம்ம ஷேரை பை பண்ணலாம், சேல் பண்ணலாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சென்செக்ஸு நிஃப்டி என்ன சொல்லி. சென்செக்ஸ் சொல்கிறது என்னென்னா இது பிஎஸ்சியோட இதானாங்க, இண்டிகேட்டர் ஆனாங்க. இதில் சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா 30 கம்பெனி இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா அது என்எஸ்சியோட இண்டிகேட்டருங்க. அது என்னென்னா அதில் ஒரு 50 கம்பெனி இருக்கும். அது இது மூலியமாக நம்ம மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கலாங்க, சென்செக்ஸும் நிஃப்டியை வச்சுக்கிட்டு. வாங்க இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கம்யூனிட்டி இருக்குது. இதில் ட்ரேடிங் சொல்கிறது என்னென்னா இது ஷார்ட் டைமில் இது வாங்கிட்டு சேம் டே விற்கிறது, இல்லைன்னா வாங்கிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே விற்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஹை ரிஸ்க்கான. ஏன்னா யாருனாலும் மார்க்கெட் எப்படி போகும் சொல்லி ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸு கீழே போகிறதுக்கு கூட ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடிங் சொல்கிறது இது ரொம்ப ரிஸ்க் இதான. இன்வெஸ்டிங் சொல்கிறது அது என்னென்னா இது லாங் டைம்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி ஹை ப்ராஃபிட் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நீங்கள் நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி கம்பெனியில் நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாங் டைமில் அதோட பெனிஃபிட்டு தெரியும். மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னா இது இன்டைரக்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்டைரக்டான. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சொல்கிறது என்னென்னா கம்யூனிட்டி சொல்கிறது சில்வரு, கோல்டு எக்ஸட்ரா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். இது ஆக்சுவலி உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொன்னால் எப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது 150 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ அதில் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு 50 ரூபாய் அது ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னது.
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. அந்த பிகினர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. என்னோட இதில் வந்து என்னென்னா ட்ரேடிங் வந்து பண்ணால் வந்து ரொம்ப ரிஸ்க்கானாங்க. இதோட பெஸ்ட் வந்து நம்ம நல்ல கம்பெனி பார்த்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம். அது ஆக்சுவலி வந்து இது வந்து நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆனால் நல்லதானே. நான் வந்து ஆக்சுவலி வந்து சிபி ரெஜிஸ்டரு அட்வைசரு கிடையாதுங்க. நான் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாலேஜுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் பர்பஸுக்கு தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு லிமிட் நாலேஜ் தான் இருக்குது. அதை வச்சுட்டு வந்து நான் ஆக்சுவலி வந்து யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சுக்கணும் சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணது. ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் வந்து பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து அந்த கம்பெனி அந்த ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு வந்து சில டைம் வந்து டிவிடெண்டாக கொடுக்கும். அதுவும் ஒரு டைப்பான நமக்கு வந்து இன்கம் தாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் சொல்கிறது வந்து ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி இதில் ரிஸ்க்கும் இல்லை. இதை வந்து தெரியாமல் பண்ணால் ரிஸ்க் இருக்குது, தெரிஞ்சு பண்ணால் இதில் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு கிடையாதுங்க. வாங்க ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னா இதில் வந்து 2 டைப் இருக்குங்க அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறது என்னென்னா இது வந்து ட்ரேடிங் பண்ணுற ஆளுங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து சார்ட் இருக்கும், ப்ரைஸோட சார்ட் இருக்கும், மார்க்கெட்டோட நியூஸு, அதை வச்சுட்டு வந்து இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் சொல்கிறது என்னென்னா இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதில் என்ன இருக்குன்னா கம்பெனியோட இன்கமு, கம்பெனியோட ப்ராஃபிட்டு, கம்பெனியோட எவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் வந்து இது மூலிமா வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் தான் வந்து கம்பெனி இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டைமில் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு லாங் டைமில் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு பெனிஃபிட்டு வரும். ஆக்சுவலி வந்து நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா வந்து நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து நான் ஆக்சுவலி வந்து சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை பண்ணது. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கூட அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.